அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ளும். சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசம் செய்வதே ஆடி மாதமாகும். மேலும் உத்தராயண காலம் முடிந்து தட்சாயண காலம் தொடங்கும் மாதமே ஆடி மாதமாகும். ஆடி மாதம் அம்பாளுக்குரிய மாதமும் பெண்களுக்கு சிறப்பான மாதமாகும். அம்பாள் தவமிருந்த காலமே ஆடி மாதம் ஆகும். மேலும் பாண்டவர்கள் ஆடி மாதம் முதல் நாள் போருக்கு சென்ற மாதமும் இதுவே ஆகும். திருமணமான புதுமண தம்பதியர்களை அழைத்து மாப்பிள்ளைக்கு மரியாதை செய்து பெண்ணை தாய் வீட்டில் ஆடி மாதம் முழுவதும் இருக்க செய்வதும் இந்த மாதத்தில் பழக்கமாகும். இம்மாதத்தில் முப்பெரும் தேவியர் சிறப்பாக கூறப்படுகிறது. தேவர்கள் வழிபட்ட சிறப்பான மாதமாக ஆடி மாதம் சொல்லப்படுகிறது. மேலும் ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு சிறப்பான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. ஆடி பூரம், ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி என பல சிறப்புகள் கொண்டதே ஆடி மாதமாகும். ஆடி பூரம் அம்பாளுக்கு உகந்தது மட்டுமல்ல, ஆண்டாளுக்கு உகந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆடி 18ஆம் பெருக்கு சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டி பூஜை செய்வதும், திருமணமாகாத கன்னி பெண்கள் திருமணத்திற்காக வேண்டிக் கொண்டால் அம்பாள் அருளால் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். ஆடி வெள்ளி கோயில்களில் திருவிளக்கு பூஜைகள் சிறப்பாக கொண்டாடப்படும். பெண்கள் கலந்து கொள்வார்கள். வீட்டிலும் திருவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய சரடு, ஜாக்கெட் பிட், மஞ்சள் குங்குமம் கொடுப்பதால் குடும்பம் சிறப்பாக இருக்கும். மேலும் அம்மனுக்கு பால் குடம் எடுத்து அபிஷேகம் செய்வது போன்றவை சிறப்பானதாக உள்ளது. ஆடி ஞாயிறு அம்மனுக்கு கூழ்வாத்தல், தீமிதி திருவிழா போன்றவைகள் நடக்கும். மேலும் அம்மன் உற்சவர், திருவீதி உலா புறப்பாடு போன்றவை நடத்தப்படுகிறது. ஆடி கிருத்திகை அம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் அலங்காரம் செய்து கொண்டாடப்படுகிறது. ஆடி அமாவாசை, அமாவாசைகளில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை போன்றவர்கள் சிறப்பான அமாவாசையாக ஆகும். குறிப்பாக ஆடி அமாவாசையில் நதிகளில், கடலில் நீராடுவது, மறைந்த முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் பீட மாதம் என்ற தவறான கருத்து உள்ளது. ஆடி மாதம் அம்மன் பீடத்தில் பவர் உள்ள மாதமே ஆடி மாதம் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆடி மாதத்தில் பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது, அம்மனை தரிசனம் செய்ய பாத யாத்திரை செல்வது போன்ற சிறப்புகள் பெற்ற மாதமே ஆடி மாதம் ஆகும். ஆடி மாதம் தொற்று நோய் பரவாமல் இருக்க வேப்பிலையை வீட்டில் தோரணம் கட்டுவது, மஞ்சள் கலந்த நீரை பயன்படுத்துவது போன்றவை கிராமங்களில் இன்றும் பழக்கமாக உள்ளது. நாமும் அம்மனை வேண்டி வழிபட்டு அருளை பெறுவோம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.